ஓம் ஸ்ரீ குருப்போ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. கஸ்தூரி घनसार कुङ्कुम रजो गन्धोत्कटैश्चन्दनैः आलिप्तं मणिमालयादिरुचिरं ग्रैवेयहारादिभिः दीप्तं दिव्यविभूषणैर्जननिते ज्योतिर्विभास्वत्कुचौ व्याज स्वर्णघटद्वयं हरिहर ब्रह्मादिपीतं भजे. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 36வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பூர்வ ஸ்லோகங்களில் அம்பாளினுடைய ரூப வர்ணனையை பற்றி, பாதாரவிந்தங்களையும் கட்டிப்பிரதேசத்தையும் பற்றி பூர்வ ஸ்லோகங்களில் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய நகில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தனங்களை தியானம் பண்ணி துர்வாச மகரிஷி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். நம்மளுடைய சதுஷ்ஷஷ்டி உபச்சாரங்கள்லாம் பார்த்தோம்னா ஆலேப மண்டப பிரவேசனம் கல்பயாமி நமஹ, ஆலேப மண்டப மணிபீட உபவேசனம் கல்பயாமி நமஹ அப்படின்னு ஆலேப மண்டபத்துக்குள்ளே அம்பாளை உட்கார வச்சு சந்தன அகரு குங்கும மிருகமத கற்பூர கஸ்தூரி கோரோஜனாதி திவ்யகந்த சர்வாங்கீன விலேபனம் கல்பயாமி நமஹ அப்படின்னு ஒரு உபச்சாரம். சந்தனம், அகரு, குங்குமம், அதுமாரி இந்த கற்பூரம், கஸ்தூரி, கோரோச்சனை இத்தியாதி, கேசரம் இத்தியாதி எல்லா சுகந்தமாக இருக்கக்கூடிய சர்வத்தையும் அரைச்சு தேய்ச்சி அதை அம்பாளினுடைய பாதாதி கேசம், அம்பாளினுடைய சர்வ அங்கத்தில் சர்வாங்கீன விலேபனம் அப்படின்னு அம்பாளினுடைய சர்வ அங்கங்களுக்கும் பூஜை விடக்கூடிய ஒரு உபச்சாரமாக பார்க்குறோம். அதே ரீதியாக சகசிரநாமத்திலையும் சந்தனத்ரவ திக்தாங்கி அப்படின்னு ஒரு நாமா, மேலே திவ்ய கந்தாட்யாயை நமஹா அப்படின்னே ஒரு நாமா. இப்படியாக இந்த கந்தங்கள் எல்லாத்தையும் அம்பாளினுடைய சரீரம் பூரா விலேபனம் பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரத்தை எல்லா ஸ்லோகங்கள்லையும் பார்க்குறோம். அதே மாதிரி திவ்ய மங்களாத்தியானத்தில் கூட பார்த்தோம்னா சமாவிருதோ சுவருத்தோரோ ஜெகனஸ்தன மண்டலா கோட்டீர கோட்டி கடித சுதாகர சுதாப்ளுதாம் அப்படின்னு பார்க்குறோம். தாரஹார ஜரீபாஸ்வன் சனஹாட்டக பூதராம் பாட்டீர பங்க கற்பூர குங்குமாலங்கிருதஸ்தனீம் அப்படின்லாம் உள்ள உபச்சாரங்களை திவ்யமங்களா தியானத்திலையும் பார்க்குறோம். அம்பாளினுடைய ஆவாகனாதி ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய இடத்துல, அம்பாளை ஆவாகனம் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தோம்னாலும் ரோமராஜ லதோத்பூத மகாகுச்ச பலான்விதாம் சுவரத்த நிமிடோத்தங்க குச்சமண்டல விராஜிதாம் அனர்க மௌத்திகஸ்பார ஹாரபார விராஜிதாம் அப்படின்லாம் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்கிறா. நம்மளுடைய சகசிரநாமத்தை சொல்லக்கூடிய வாக்தேவதைகளும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கா. தியான ஸ்லோகங்கள்லையும் சரி, புராணங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே அம்பாளினுடைய சரீர வர்ணனையை சொல்லும் பொழுது சர்வ கந்தங்களையும் சரீரம் பூராக இட்டுண்டு இருக்கக்கூடிய தேவதை, பரதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதே ரீதியாக இந்த ஸ்லோகத்திலையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே ஜனனி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். கஸ்தூரி கனசார குங்கும ரஜக கந்தோத்கட்டைஹி சந்தனைஹி ஆலிப்தம் மணிமாலயா அதிருச்சிரம் கிரைவேய ஹாராதிபிஹி திவ்ய விபூஷணைஹி ஹரிஹர பிரம்மாதி பீதம் குச்சவ்யாஜ ஸ்வர்ணகடத்வயம் பஜே அப்படிங்கிறார். ஹே ஜனனி அப்படின்னு அம்மா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான விபரீதங்களே தோணாது. அம்பாளுடைய சரீர வர்ணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் எந்த விதமான விபரீதமான ஒரு ஞாபகம் வரப்படாது அப்படிங்கிறதுக்கோசரம்
இந்த இடத்துல ஹே ஜனனி அப்படிங்கிறார். திரிஷதியில் ஒரு நாமா ஹாரஹாரி குச்சாபோகா அப்படின்னு ஒரு நாமா வரும். அதுலேயும் சங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கக்கூடிய பாஷ்யத்தில் நமக்கு விபரீதங்கள் தோணிது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி இவன் இந்த மாயையில் சிக்கப்பட்டு திருப்பி அதில் பாதாளத்துக்கு போய் திருப்பி ஜனன மரண சூழலில் இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய அங்கங்களை தரிசனம் பண்ணும்பொழுது கூட ஹே ஜனனி அப்படின்னு மாதாவாக பார்த்துட்டோம் அப்படின்னா எந்தவித விபரீதங்கள் தோணாது. அந்த ரீதியில் ஹே ஜனனி அப்படின்னு கூப்பிட்டு கஸ்தூரி கனசார குங்கும ரஜக, கஸ்தூரி பச்சைக்கற்பூரம் குங்குமப்பூ இவைகள் எல்லாத்தையும் தூள் பண்ணி அவைகளுடைய பொடியினால் கந்தோத்கட்டைஹி ரொம்ப வாசனையெல்லாம் ஏறப்பட்ட சந்தனைஹி சந்தனத்தினால ஆலிப்தம் இவைகள் எல்லாத்தையும் அம்பாளினுடைய சரீரம் கூட ஆலிப்தம் மேலே பூசப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் பூசப்பட்டிருக்குங்கிறதுனாலையும் ஸ்தனங்கள்லையும் பூசப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மணி மாலையா, அதுக்கு மேலே மணி மாலை போடப்பட்டிருக்கு. அதனுடைய பலவிதமான நவரத்னங்கள்னால் செய்யப்பட்ட மாலை, அதிருச்சிரம் ரொம்ப அழகு மிக்கமாக இருக்கக்கூடிய கிரைவேய ஹாராதிபிகி, கண்டத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கே, கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த ஹாரங்கள் எல்லாம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. திவ்ய விபூஷணைஹி, திவ்ய பூஷணங்கள்னு சொல்லக்கூடிய சர்வபூஷணங்களையும் போட்டுண்டு அலங்கரிக்கப்பட்ட தீப்தம் ஜாஜ்வல்யமாக பிரஜ்வலிதமாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய பரதேவதை ஹரிஹர பிரம்மாதி, பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்னால் பீதம் பானம் செய்யப்பட்ட அமிர்தமயமான உன்னுடைய ஸ்தன்யபானங்கள் தே உமது ஜோதி விபாஸ்வது குச்சவ்யாஜ அப்படின்னு ஜொலிக்கக்கூடிய அமிர்தம் நிறைந்த உன்னுடைய ஸ்தன்ய யுகலம், 2 ஸ்தன்யங்களும் ஸ்வர்ண கடத்வயம் பஜே, 2 ஸ்வர்ண கடங்களாக இருக்கு. அம்பாள் வாஸ்தவத்தில் சர்வலோக ஜனனி அப்படிங்கிறோம். எல்லாருக்கும் தாயாராக இருக்கிறதுனால அமிர்தமயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கணுங்கிறதுனால அம்பாளினுடைய ஸ்தன்யம் பாகங்கள் எல்லாமே அமிர்தமயமாக இருக்குது, அமிர்தமயமாகவே வருஷிக்கக்கூடியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அம்பாளினுடைய அப்படிப்பட்ட சொர்ண கடத்வயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய குஜபாகங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல நமஸ்கரிக்கிறார். இதே பாவத்தை சங்கர பகவத்பாதாலும் சௌந்தரலகரியினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது அமூதே வட்சோ ஜாவமிருதரசமாணிக்க குதுபௌ அப்படின்னு உன்னுடைய வட்சஸ்தலமானது அமிர்தம் நிறைந்த ரத்தன கலசமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சங்கர பகவத்பாதாலும் சொல்லியிருக்கார். எல்லாருமே இதே மாதிரியே அம்பாளினுடைய குஜபாகங்களானது அமிர்தமயமாக இருக்குது. எல்லா விதமான கந்தங்கள்னால லேபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சபாகங்கள் மேலே ஹாரங்கள்னால அலங்கரிக்கப்பட்ட அமிர்தமயமான கலசத்வயம் அப்படின்னு எல்லா கவிகளும் அப்படி தான் சொல்லியிருக்கா. அன்பால் அனுபவிச்சவா எல்லாரும் இப்படி தான் சொல்லியிருக்கா. நம்மளும் இந்த மாதிரியான பாவத்தோட அமிர்தமயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கூட அம்பாளினுடைய கருணையினால் ஏற்பட்டது அப்படின்னு பாவிக்கிறதே இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தாத்பரியமாக இங்கே துர்வாச மகரிஷி பதிச்சிருக்கார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அம்பாளினுடைய கழுத்து பிரதேசத்தை பற்றி, கிரீவம்னு சொல்லக்கூடிய கழுத்து பிரதேசத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில்